அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சூரி கதையின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கும் மாமன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கியிருக்கிறாரு. சூரியுடன் இணைந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி, ராஜ்கிரண், பாலசரவணன், சுவாசிகா, பாபா பாஸ்கர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியும் சுவாசிகாவும் பாசமான அக்கா தம்பி. அக்காவுக்கு குழந்தை இல்லை. இதனால் சூரி அக்காவுக்கு குழந்தை வேண்டி பல கோயில்களுக்கு சென்று வழிபடுகின்றார். நாட்டு வைத்தியத்தின் மூலம் முயற்சி செய்கின்றனர் சில கிராண்ட் பேரண்ட்ஸ். பிறகு சூரியின் சுவாசிகாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தை சூரியுடன் அட்டாச் ஆகி மாமனும் மருமகனுமாக வளர்ந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் சூரிக்கு திருமணம் நடக்கின்றது. அந்த சிறுவன் சூரியுடனே இரவும் பகலுமாக எந்நேரமும் இருப்பதால் முதலிரவு சூரிக்கு நடைபெறவில்லை. இதனால் சூரியின் மனைவி ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு கோபம் வர சிறுவனிடமிருந்து சூரியை பிரித்து மதுரைக்கு சூரியை அழைத்து செல்கின்றார். சூரியை பிரிந்த அந்த சிறுவனின் நிலை என்ன? மீண்டும் மருமகனான அந்த சிறுவனுடன் மாமன் சூரி சேர்ந்தாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. சூரி கதையின் நாயகனாக பாடலிலும் சண்டை காட்சிகளிலும் நடிப்பிலும் சிறப்பாக நடித்துள்ளார். சூரியின் மனைவியாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி, நடிப்பும் அருமை. சூரியின் அக்காவாக சுவாசிகா சிறப்பாக நடித்துள்ளார். மாஸ்டர் பிரகீத் சிவன் நடிப்பில் அசத்தி இருக்கின்றார். ராஜ்கிரண், விஜய் சந்திரசேகர் இருவரின் நடிப்பும் அருமை. பாபா பாஸ்கர், ஜெயபிரகாஷ், பாலசரவணன், கீதா கைலாசம், சாயாதேவி, நட்புக்காக நடிகர் விமல் என இதில் நடித்த அனைவருமே அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். தினேஷ் புருஷோத்தமனின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஹேஷாம் அப்துல் வஹாபின் இசையில் பாடல்களும் இசையும் ரசிக்க வைக்கின்றது. படத்தில் சில லாஜிக் மீறல் இருப்பதை சரி செய்திருக்கலாம். உதாரணத்துக்கு, இரவில்தான் பையன் முதலிரவுக்கு தடங்கல் செய்கின்றான், பள்ளி செல்லும் பையன் என்கிறார்கள், பகலில் முதலிரவு கொண்டாடியிருக்கலாமே. அது மட்டும் அல்லாமல் சூரி அக்கா டீச்சர், மனைவி டாக்டர், பல இடங்களில் மெச்சூரிட்டி இல்லாமல் படிக்காத அந்த காலத்து பெண்கள் போல் நடந்து கொள்கிறார்கள். நல்ல கதையை கொஞ்சம் காமெடியுடன் திரைக்கதையில் லாஜிக் இல்லாமல் சுவாரஸ்யமாக திரைக்கதையை அமைத்திருக்கலாம். இவ்வளவு குறைகள் இருந்தாலும் ஒரு மாமனும் அவன் அக்கா மகனும் இடையிலான உறவுகளையும் அவர்களுக்குள் உள்ள அன்பு, அரவணைப்பு, மன வருத்தங்கள், புரிதல் இல்லாமை மற்றும் அந்த உறவை சோதிக்கும் நிகழ்வுகள் என குடும்பத்துடன் ரசிக்கும்படியான படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.